இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒளியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 லெசன் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா லைட்ட பத்தி ஃபுல்லா குடுத்துருப்பாங்க. அத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? லைட்ட பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நம்ம ஒரு பொருள பார்க்குறோம் அப்படின்னாலே அதுக்கு காரணமே லைட் தான். அதாவது இப்ப லைட் அப்படின்றது நம்மை சுற்றியுள்ள பொருள்களின் மீது பட்டு எதிரொலித்து நமது கண்களை அடைவதால் தான் நம்மால் அவற்றை காண முடிகிறது. அதுவே கொஸ்டினா கேட்பாங்க. கூற்றுல. சரியா? இப்ப நான் ஒளி அப்படின்னு சொன்னா, லைட்ட பத்தி மட்டும் தான் பேசுவோம் அந்த இடத்துல. சவுண்ட் வராது. ஒளின்னா லைட்டுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அந்த லெசன் ஃபுல்லாவே லைட்ட பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து ஒளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான ஆற்றல்ப்பா. இது கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு வகையான ஆற்றலு. இது வந்து நேர்கோட்டில் செல்லக்கூடியது. அதாவது இப்படி வளைஞ்சு வளைஞ்செல்லாம் போகாது. வளைஞ்சு வளைஞ்செல்லாம் இப்படிலாம் போகாது. ஒளி அப்படின்னா என்னது? ஒரே நேர்கோட்டுல மட்டும் தான் போகும். புரியுதுங்களா? கிராஸ்ல போனா இப்படி ஒரே நேர்கோடா தான் போகும். வளைஞ்சு வளைஞ்சு போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஒளி அப்படின்றது நேர்கோட்டுல செல்லக்கூடியது. இது கொஸ்டினா கேட்கலாம். சரியா? அடுத்து ஆடிகள். சரிங்களா? ஆடி அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி அப்படின்றது ஒரு ஆடி தான். சரிங்களா? இந்த ஆடில என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, தன் மீது விழும் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனம் தான் ஆடி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி அப்படின்னா தியரிக்கலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஒளிய எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்புன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பாதரசம் அப்படின்னா வெள்ளி கலந்த உலோக கலவைய இதுக்கு பயன்படுத்துவாங்க. அதான் இத்தாலியில இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்துல கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளிய வந்து பயன்படுத்துறாங்க. ஆனா தற்காலத்துல என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அலுமினியம் அப்படி இல்லனா வெள்ளிய பயன்படுத்துறாங்க. தற்காலத்துல. முன்னாடி பாதரசம் அப்படின்னா வெள்ளி. இப்ப வந்து நம்ம வீட்டு கண்ணாடியில முதற்கொண்டு அலுமினியம் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா வெள்ளி அப்படின்றத வந்து பூசுவாங்க. இல்லா? பூசி ஆடியா வந்து பயன்படுத்துவாங்க. கண்ணாடியா. சரிங்களா? அதான் ஒரு புறம் அலுமினியம் அப்படி இல்லன்னா வெள்ளி. இப்ப தற்காலத்துல இதான் பூசுறாங்க. இல்ல ஸோ இதான் கொஸ்டினா கேட்பாங்க. அத நோட் பண்ணிக்கணும். ஆடிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, சமதள ஆடியும் இருக்கு, வளைந்த பரப்புடையதும் இருக்கு. அதான் ஆடிகள் அப்படின்னா, சமதள ஆடிகள், வளைவு ஆடிகள். சமதள ஆடினா நம்ம வீட்ல பயன்படுத்துற நார்மலா கண்ணாடி. அதான் சமதள ஆடி. வளைவு ஆடிகள்ல நெறைய டைப் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கோள ஆடிகள் இருக்கு, உருளை ஆடிகள் இருக்கு, பரவளை ஆடிகள் இருக்கு, நீள்வட்ட ஆடிகள்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? என்னென்ன ஆடிகள் இருக்கு, அது என்னென்ன டைப்புன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லெசன்ல கோள ஆடிகள பத்தி தான் ஃபுல்லா பார்ப்போம். ஏன் அப்டின்னா, கோள ஆடிகள்ல தான் குவி ஆடி, குழி ஆடி அப்டின்னு சொல்லிட்டு 2 ஆடிகள் இருக்கு. ஸோ அந்த ஆடிகள பத்தி பார்ப்போம். சரியா? கோள ஆடிகள் அப்டின்றது வளைவு ஆடிகளோட ஒரு வகை. கோள ஆடிகள்ன்றது என்னது? கோள ஆடிகள் அப்டின்றது வளைவு ஆடிகளோட ஒன் ஆஃப் த டைப்பு. ரைட்டா? வளைவு ஆடிகளோட ஒன் ஆஃப் த டைப்பு. வளைவு ஆடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோள ஆடி. இப்போ வளைவு ஆடி இருக்கு. இந்த வளைவு இதான் வளைவு ஆடி. அதாவது வளைஞ்சிருந்துச்சு அப்டின்னா அது வளைவு ஆடி. வளைவு ஆடி அப்டின்றது ஒரு இதுதான கோளம். இந்த கோளத்தோட ஒரே ஒரு பகுதியா இருந்துச்சு அப்டின்னா, அத கோளகாடி அப்டின்னு சொல்லுவாங்க. வளைவாடி ஒரு கோளத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா கோளகாடி. அதாவது இந்த மாரி ரவுண்டு ஷேப் இதான் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, கோளம் அப்டின்னு சொல்லுவோம். கோளத்தோட ஒன் ஆஃப் த பகுதி. இந்த பகுதிய மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தோம்னா, ப கோளகாடி அப்டின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதான் இதோட ஆடியில ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி பூச்சு அப்டின்றது வந்து பூசப்பட்டிருக்கும். மற்றொரு பகுதியில என்ன நடக்கும் அப்டின்னா, ஒளி எதிரொலிப்பு அப்டிங்கிறது நடக்கும். என்ன வெள்ளி பூச்சு பூசுவாங்க? அலுமினியமும், வெள்ளியும் பூசுவாங்க. அதான். முதல்ல குழி ஆடி அப்படின்னு என்னன்னு பார்க்க போறோம். குழி ஆடினா, குழியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் ஒளி எதிரொலிப்பு நடக்கும். இங்கேருந்து ஒரு லைட்ட போச்சுன்னா, அடிச்சு ரிஃப்ளெக்ட் அடிச்சு போகும். குழியா இருக்குல்ல, உள்ள குழியா இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி எதிரொலிப்பு அப்படின்றது நடக்கும். அதான் எதிரொலிக்கும் பரப்புன்னு குடுத்துருக்காங்களா? குழி ஆடியில. இந்த சைடு பாருங்க, இதுதான் குழி இந்த சைடு. அப்ப குவி ஆடி இது. இது வந்து இந்த இடத்துல எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா, குவி. குவி ஆடி. புரியுதா புரியலையா? இப்ப ஒரு கோளகாடியோட குழிந்த பரப்புல, இதுதான் இந்த இடத்துல நோட் பண்ணணும். குழிந்த பரப்புல எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா, அது குழியாடி. சரியா? இந்த குழியாடிய என்ன என்ன பர்ப்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய ஒரு பொருள பெரிதாக்கி காட்டும். பெருசா காட்டும். இப்ப நம்ம மேக்கப் பாக்ஸ்ல ஒப்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணம். மேக்கப் பாக்ஸ்ல என்ன பண்ணுவோம்? முகத்த போய் காமிச்சோம் அப்படின்னா, நமக்கு நல்லா பெருசா தெரியணும் முகம். அப்பதானே நான் பிக்சர் தானே மேக்கப் பாக்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க சொல்லலாம். குழி ஆடை அப்படின்றது ஒப்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆடை குழி ஆடி. இது கேட்பாங்க எக்ஸாம்ல. ஒப்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆடி என்ன ஆடி அப்படின்னு சொல்லி
கேட்கலாம். அடுத்து குவியாடி. இந்த குவியாடி என்ன அப்படின்னா, நமக்கு பக்கத்துல வைக்கக்கூடிய பொருள வந்து பெருசா காட்டும். சின்னதா காட்டும். பார்ப்போம். ஒரு கோளகாடியோட குவிந்த பரப்புல, இது இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும். குவிந்த பரப்புல ஒளி எதிரொலிப்பு நடந்துச்சுன்னா, அது வந்து குவியாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த வகை ஆடியில உருவாக்கப்படும் பிம்பம் பொருளோட அளவை விட சிறியதா இருக்கும். அதுல பெருசா இருக்கும்னு பார்த்தோம். இதுல சின்னதா இருக்கும். அவ்வளோதான். இப்ப நம்ம ஜென்ரலா கார் ஓட்டுவோம். கார் ஓட்டுறப்ப சைடு மிரர் பார்ப்போம். சைடு மிரர்ல வாகனம்லாம் எப்படி தெரியும்? குட்டி குட்டியா தெரியும். அதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது பின்புறம் வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்காக வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கும் ஆடி குவியாடி அப்படின்னு இப்போ குவியாடினா எக்ஸாம்பிள் தான் கேட்போம் கொஸ்டினா. குவியாடிக்கு எக்ஸாம்பிள் மேக்கப் பாக்ஸ். குழியாடிக்கு எக்ஸாம்பிள் கண்ணாடியோட பேக்ரவுண்டு. இப்போ வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தக்கூடிய குவி ஆடிகளில் இக்கண்ணாடி கொண்டு பிம்பமானது அதன் உண்மைத்தன்மையை விட அது அருகில் உள்ளது. இப்போ நம்ம காரில் மிரரில் பார்க்குறோம், அந்த அதில் வாகனங்கள் தெரியும். தெரியும் போது ரொம்ப குட்டியாக தெரியும். ஆனால் ரொம்ப எட்டி வர மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கும். அதான் சொல்கிறாங்க. சரியா? இந்த வாசகத்தை எழுதியிருப்பாங்க. ஏன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும். ஆனால் பக்கத்தில் வரும். அடுத்து பரவளைய ஆடிகள். பரவளைய ஆடினா இப்படி தான் இருக்கும். பரவளைய ஆடி ஒன் ஆஃப் த குழி ஆடி தான் இதுவும். பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடி பரவளைய ஆடி. ரைட்டா? குளிந்த எதிரொலிக்கும் பரப்பை கொண்டது. அதனால தான் ஒன் ஆஃப் த குழி ஆடின்னு நான் சொன்னேன். குளிந்த, ஏன்னா இதுலேயும் குளிந்த பரப்பில் தான் எதிரொலிப்பு நடக்குது, இதுலேயும் குளிந்த பரப்பில் தான் எதிரொலிப்பு நடக்குது. இப்போ இதோட பயன்களும் சேமாக தான் இருக்கும். சரியா? ஆனால் இந்த இடத்துல இதுக்கு எது யூஸ் ஆகும்னா, ஒளிக்கற்றை முழுவதையும் குவிய புள்ளியில் குவிக்கும். அதான் ஒரு இடத்துல குவிச்சிரும் இது. சரிங்களா? பார்ப்போம் இதில் பயன்களை. இக்கதிர்கள், அதாவது இதில் பட்டு எதிரொலிக்கக்கூடிய கதிர்கள் பொலிவு குறையாமல் மிக நீண்ட தொலைவிற்கு பயணிக்கக்கூடியது. சரிங்களா? பொலிவு குறையாம நீண்ட தூரத்துக்கு என்ன பண்ண முடியும்? பயணிக்கக்கூடியது. பரவளைய எதிரொலிப்பான்கள் என்றும் அழைக்கப்படும். பரவளைய எதிரொலிப்பான்கள்னு சொல்லுவாங்க. பரவளைய ஆடி ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ரேடியோ அலைகள் போன்றவற்றை சேகரிக்க அப்படின்னா வீழ்த்த பயன்படும். ஏன்னா ஒரு புள்ளியில குவிக்கக்கூடியது. அப்படின்றனால இந்த இந்த ஆற்றல்கள்லாம் என்ன பண்ணும்? சேகரிக்க பயன்படுத்தலாம். இப்போ சூரியனை இப்போ நம்ம லென்ஸை வச்சு விளாண்டுருப்போம் வீட்டில். லென்ஸை வச்சு தீக்குச்சி எரிய விட்டுருப்போம்ல சின்ன வயசில். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதை வந்து சூரியன்லேருந்து வரக்கூடிய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு புள்ளியில் குவிச்சோம் அப்படின்னா அதோட ஹீட் அதிகமாகும்ல. ஸோ அந்த மாதிரி சேமிக்க முடியும் இந்த ஆற்றலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை பயன்படுத்தி. சரியா? இது இல்லாமல் எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள், ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒளிப்பெருக்கிகளில் பயன்படுகிறது. பயன்கள் தான் அப்படியே கேட்பாங்கப்பா. அப்புறம் சூரிய சமையல் கலன்கள், சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவையிலையும் என்ன பண்ணுறாங்க? பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பயன்கள் எல்லாமே நோட் பண்ணிங்க, கேட்பாங்க. அப்புறம் பரவளைய ஆடி வேலை செய்யக்கூடிய தத்துவமானது கணித வல்லுநர் டையோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூலில் இதோட வடிவத்தை பற்றி பேசியிருப்பாங்க. இதன் வடிவம் பற்றிய தகவல் எதில் வெளில வந்திருக்கு? டையோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகளில் வெளில வந்திருக்கு. அடுத்து இபின்சாலே பரவளைய ஆடியை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். அதை விட்டுருங்க. முதலாவது பரவளைய ஆடி 1888ஆம் ஆண்டு ஜெர்மனி இயற்பியலாளர் ஹென்றி ஹெர்ட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா வடிவில் தயாரிக்கப்பட்டது. அது பார்க்கும்போது ஆண்டனா மாதிரி தானே இருக்கு. யாருன்னா ஹென்றி ஹெர்ட்ஸ் எதிரொலிக்கும் வானலை வாங்கி ஆண்டனா வடிவில் தயாரிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து கோளக ஆடிகள் தொடர்பான சொற்கள். இல்லை கோளக ஆடி இப்போனா நீங்கள் கொடுத்துருக்காங்களே, இதுதான் கோளக ஆடிகள். இது ரெண்டும் தான். இதை வச்சு நம்ம இதை வச்சே முடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து வளைவு மையம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சி, இந்த சென்டர் ஆஃப் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா சி, இதுதான் வந்துன்னா வளைவு மையம். சி அப்படின்ற எழுத்துல வந்து குறிப்பிடுவாங்க. வளைவு மையம்னா தேரியா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆடி எந்த கோலத்திலேருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தோட மையம் வளைவு மையம். இந்த ஆடி இந்த கோலத்திலேருந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த கோலத்தோட மையம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வளைவு மையம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆடி எந்த கோலத்திலேருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தோட மையம் வளைவு மையம். இதா இல்லையா? அப்பா இது ஒரு ஆடிப்பா, இது ஒரு ஆடி. எதுலேருந்து? ஒரு கோலத்துலேருந்து தானே உருவாக்கியிருப்பாங்க. அப்போ இந்த கோலத்தோட மையம் வளைவு மையம். சி அப்படின்ற கேபிட்டல் லெட்டரில் சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்து போகலாமா? அடுத்து
ஆடி மையம். ஆடி மையம்னா ஒண்ணும் இல்ல. இது ஒரு ஆடி அப்படின்னா, இது ஒரு ஆடினா, இந்த ஆடிக்கு மையம் என்ன? இதானே? இதுதான் P. முடிஞ்சு போச்சு. இங்க தான் குடுத்துருப்பாங்க பாருங்க. P குடுத்துருக்காங்களா? ஆடியோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட். இந்த ஆடியோட சென்டர் ஆஃப் த பாயிண்ட் P. ஆடியோட மையம், ஆடி மையம். அடுத்து வளைவு, ஆரம். ஆரம் தான், வேற எதுவுமே இல்ல. கோளத்தோட மையத்துக்கும், அதன் ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை வளைவு ஆரம்னு சொல்லுவாங்க. இத R அப்படின்ற எழுத்துல குறிப்பிடுவாங்க. ஆரம்னா இதுதான். சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டுக்கும், ஆடியோத்த மையத்துக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவு இருக்குல்ல, இதுதான் ஆரம், வளைவு ஆரம். சரிங்களா? அடுத்து அந்த அந்த கோடு C-யையும் P-யையும் இணைக்கக்கூடிய கோட தான் முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். ஆடி மையத்தையும், வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு முதன்மை அச்சு. இந்த இடம். இதையும் இதையும் இணைக்கக்கூடிய இந்த கோடு. இதுதான் என்ன சொல்றாங்க? முதன்மை அச்சு. அடுத்து குவியம். குவியம்னா ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளக ஆடியில பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில குவியும். எப்போ குவியும்? குழி ஆடியா இருந்துச்சுன்னா குவியும். சப்போஸ் குவி ஆடியா இருந்துச்சு அப்படின்னா விரிந்து செல்வது போல தோன்றும். சரியா? அப்ப அந்த புள்ளியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதன்மை குவியம் அப்படின்னா குவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்றேன், இது F அப்படின்ற பேர்ல குறிப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, இது ஒரு ஆடி, ரைட்டா? இங்கேருந்து நான் ஒரு ஒளியை அனுப்புறேன். ஒரு ஒளியை அனுப்பி இங்க போகுதுன்னு சொல்லுவோம். இங்க பட்டு என்ன ஆகும்? இப்ப இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி கரெக்டாக இங்க வருங்க, இந்த புள்ளியில இப்படி டக்குன்னு குவியும். புரியுதா? அப்ப ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில ஒரு பாயிண்ட்ல குவியும். அதுதான் என்ன சொல்றாங்க? குவியம்னு சொல்றாங்க. ஃபோக்கஸ். புரியுதா? அப்ப இந்த ஃபோக்கஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கும்? குவிய தொலைவு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் பாதி இடத்துல இருக்கும். வளைவு ஆரத்துல பாதி. இப்ப இது C, இது P. இது ரெண்டுத்துக்கும் இடையில 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா 4 சென்டிமீட்டர்ல என்ன இருக்கும்? குவியம் இருக்கும். பாதியில இருக்கும். சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்கும். அதான் இங்கிட்டு 4 சென்டிமீட்டர், இங்கிட்டு 4 சென்டிமீட்டர். சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல இருக்கும். பாருங்க, ஆடி மையத்துக்கும் முதன்மை குவியத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. புரியுதா? ஆடி மையம் C, முதன்மை குவியம் F, இடைப்பட்ட தொலைவு குவிய தொலைவு. Cக்கும் Fம் இந்த இங்க C இருக்கு, F இங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் தான் குவிய தொலைவு. குவிய தொலைவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வளைவாரத்துல பாதி. இப்போ வளைவாரம் 8 சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் பாதி, முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதான் பொதுவா சொல்லணும் அப்படின்னா ஆரத்துல பாதியா இருக்கும். வளைவாரத்துல பாதி குவிய தொலைவு அப்படின்றது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள். இது எதுவுமே நீங்க படிக்க வேணாம், நேரம் இங்க வந்துருங்க, இந்த பாக்ஸ்லயே முடிச்சிடலாம். சரியா? கோளக ஆடியில தோன்றக்கூடிய பிம்பம் எப்படி தோன்றுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ குவி ஆடி எடுத்துங்க. குவி ஆடி எங்க பயன்படுத்துவாங்க? காருக்கு பின்னாடியே பயன்படுத்த, அதாவது மிரர் கண்ணாடி, காரோட மிரர் கண்ணாடி. மிரர் கண்ணாடியில உருவம் எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சின்னதா இருக்குமா இல்லையா? இப்போ நான் ஒரு பொருளை எங்க வைக்க போறேன் அப்படின்னா, ஈர்லா தொலைவில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது எட்டி ஒரு பொருளை, ஒரு கார் வந்து எட்டி வந்துட்டு இருக்கு. நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், பின்னாடி ஒரு பைக் வருதுன்னு வச்சுக்கோங்க. பைக் ரொம்ப எட்டி வந்துட்டு இருக்கு. பொருள் எப்பயுமே எங்க குவியும்னா ஃபோக்கஸ்ல தான் குவியும். முதல்ல பிம்பம் எங்க தெரியும்? ஃபோக்கஸ்ல தான் தெரியும். ரிஃப்ளெக்ட் அடிச்சு நமக்கு ஃபோக்கஸ்ல தெரியும். அப்ப பிம்பத்தோட நிலை எங்க இருக்குன்னா ஃபோக்கஸ்ல இருக்கும் ஃபர்ஸ்ட். சரியா? ஆனா அது கார் எப்படி இருக்கும்? ரொம்ப பைக் எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியா தெரியும். அப்ப புள்ளி அளவுக்கு ரொம்ப சின்னதா தெரியும். படம் நீங்க பார்க்கும்போது நேரா தானே தெரியும். நேரா தெரியும். ஆனா அந்த பைக்கோட உருவமும் நம்ம கண்ணாடியில பார்க்கக்கூடிய உருவமும் சேமா இருக்குமா? கிடையாது அது. ஏன்னா பைக்கோட உருவம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும். ஆனா அது ரொம்ப தூரமா காட்டுற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப பிம்பம் நேரா தான் தெரியும். ஆனா மாயபிம்பமா தெரியும். புரியுதா? இல்லனா குவியாடியில தோன்றக்கூடிய பிம்பங்கள் நேரான மாயபிம்பம். எப்பயுமே நேரான மாயபிம்பம் தான். இதுல குவியாடியில காரு கண்ணாடியில இருக்கக்கூடியது. சரியா? இப்ப பாருங்க, ஈரிலா தொலைவிற்கு ஆடி மையத்துக்கும் இடையில. இப்ப கார் கொஞ்சம் பக்கத்துல வருது. கார் நம்ம போயிட்டு இருக்கோம். பைக்கு பின்னாடி வர பைக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துருச்சு. அப்ப அதோட உருவம் லைட்டா என்ன பண்ணும்? கொஞ்சம் பெருசா தெரியும். அப்ப C இங்க இருக்கு,
பி இங்கே இருக்கு, எஃப் நடுவில் இருக்குமா? ஆல்ரெடி எஃப்ல இருந்த எஃப்ல தான் இருக்கும். பிம்பத்தோட நிலை எஃப்ல இருக்கும். எஃப்ல இருந்தது பிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஓடி போயிடும். நடுவில் ஓடி போகிறப்போ தான் நமக்கு பெருசாக தெரியும். ரைட்டா? அதான் பிக்கும் எஃப்க்கும் இடையில. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண வேணாம். ஆனால் சின்னதாக தெரியும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். புள்ளி அளவுக்கு மிக சிறியதாக இருக்கும். இங்கே வந்தாலும் சின்னதாக தெரியும். ஏன்னா இதோட வேலையே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட பிம்பத்தை சின்னதாக காட்டுறது தான் அதோட வேலையே. ஆனால் நேராக தான் தெரியும். ஆனால் மாய பிம்பம் தான் அப்பயுமே. அதான் பொதுவாக புவியாடில் தோன்றக்கூடிய பிம்பங்கள் நேரான மாய பிம்பம். புரிஞ்சுதா? அடுத்து புலி ஆடி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலி ஆடியில் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா இங்கே வருங்க, ஜென்ரலாக கேட்டாங்கன்னா எப்பயுமே தலைகீழான மெய்பிம்பம் தான் வரும். தலைகீழான எப்பயுமே தலைகீழான மெய்பிம்பம் தான் எப்பயுமே வரும். மனப்பாடம் கூட பண்ணிங்க. எப்பயுமே தலைகீழான மெய்பிம்பம். ஆனால் இதுக்கு சில ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது. சில டைம் நேரான மாயபிம்பம் கிடைக்கும். இந்த இங்கே கிடைக்கிற மாதிரி நேரான மாயபிம்பம் கிடைக்கும். எப்போ நான் சொல்கிறேன் ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, சி பி இடையில என்ன வரும்? எஃப். சரியா? பொருளை எப்பயுமே இதில் வைப்போம், ஈரலா தொலைவில் வைப்போம். ஈரலா தொலைவுனா சிக்கு அப்பால். இதுதான் ஈரிலா தொலைவு. ஈரிலா தொலைவுனா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம், ஈரிலா தொலைவு. ரைட்டா? அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி. ஆடிக்கு பின்னால் ஒரு பாயிண்ட் வச்சுக்குவோம், ஆடிக்கு பின்னால். இப்போ நான் பொருளை எங்கே வைக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு எப்போயுமே எங்கே வைப்போம்? ஈரலா தொலைவில் வைப்போம். ஃபஸ்ட்டு இடம் இதுதான். 1 2 3 4 5ன்னு 5 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் பொருளை வைக்கிறோம். பொருளை ஃபஸ்ட்டு வச்சோடனே ஃபோக்கஸில் தானப்பா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இடத்துல வச்சோடனே ஃபோக்கஸ் தான் தெரியும். நல்லா பாருங்கள், ஈரலா தொலைவில் வச்சோன்னா, ஆனால் மேலே இங்கே தான் பார்த்தோம், ஈரலா தொலைவில் வைக்கிறது ஃபோக்கஸ் தான் தெரியும். அப்போ ஈரலா தொலைவில் வைக்கிறது ஃபோக்கஸில் தெரியுது. புரியுதா? ஆனால் பிம்பம் எப்படி தெரியும்னா, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. மிகச்சிறியது, சிறியது, பொருளோட அளவில் சேமாக இருக்கும், பெரியது, மிகப்பெரியது. இது இது எக்ஸப்ஷன், இது விட்டுருங்க. இது லாஸ்ட் உள்ளது மட்டும் விட்டுருங்க. சின்னது, அப்புறம் சாரி ஃபஸ்ட்டு மிக சிறியது, சிறியது, பொருளோட அளவு சேமாக இருக்கும், பெரியது, மிகப்பெரியது. புரியுதா புரியலையா? மேக்கப் பாக்ஸ் என்ன ஆகும்? எட்டி வச்சா தெரியும், சின்னதாக தெரியும். நம்ம பக்கத்தை கொண்டு வர பெருசாக ஆக்கும். அதுதான் இங்கே கான்செப்ட். மிக சிறியதாக இருக்கும், சிறியதாக இருக்கும், பொருளோட அளவில் இருக்கும், பெரியதாக இருக்கும், மிகப்பெரியதாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, ஈரலா தொலைவில் வைக்கும்போது எங்கே கிடச்சிச்சு? இந்த இடத்துல கிடச்சிச்சு, ஃபோக்கஸில் கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈரலா தொலைவுக்கும் சிக்கும் நடுவில் வைக்க போகிறேன். ஈரலா தொலைவுக்கும் சிக்கும் நடுவில் வைக்கும்போது இந்த பாயிண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிட்டு ஒடியாரும், இதுக்கு நடுவில் வந்துடும். சிக்கு அப்பால்னா அதான், சிக்கு அப்பால்னா ரெண்டுத்துக்கு நடுவில், ஈரலா தொலைவுக்கும் சிக்கு நடுவில், சிக்கு அப்பால். சிக்கு அப்பாலில் வைக்கும்போது சிக்கும் எஃப்க்கும் இடையில ஓடி வச்சு பாருங்க, சிக்கும் எஃப்க்கும் இடையில ஓடி வந்துடும். அதே மாதிரி சியில் வைக்கும்போது சியில் தான் பொருள் தெரியும். ஏன்னா இந்த பாயிண்ட் இப்படி போக இந்த பாயிண்ட் இப்படின்னா வரும். இல்லை, சியில் வைக்கும்போது சிக்கே ஓடி வந்துடும். ஏன்னா இது 1ன்றப்ப 1 இங்கே தெரியும், இங்கே 2ன்றப்ப 2 இங்கே ஓடியாந்துடும், இங்கே 3ன்றப்ப இங்கேயும் 3 தான் இருக்கும். அப்போ இங்கே 4 போணுச்சுன்னா இங்கே வந்துடும் 4, இங்கே 5 போணுச்சுன்னா இங்கே 5 வந்துடும். அதான் கான்செப்ட். இங்கே வருங்க, சிக்கு அப்பால் இங்கே இருக்கா, சியா, சிக்கு எஃப்க்கு இடையிலேயே அடுத்து எஃப்ஆ. அதே மாதிரி தான் வரும். இங்கே எஃப் இந்த வருங்க, எஃப் இங்கே இருக்கு 1, எஃப் இங்கே இருக்கா 1, சிக்கு எஃப்க்கு இடையில 2 இருக்கா, இங்கே 2 அப்படியே கொடுத்துருங்களா. சி காமனு, இது 2 காமனு. சி கப்பால் இங்கேயே சி கப்பால் இருக்கா, ஈரலாதல் இங்கே ஈரலாதல் இருக்கா, முடிஞ்சு போச்சு. புரியுதா? கண்ணாடி பாக்ஸ் வேணால் எடுத்து பாருங்க. மேக்கப் பாக்ஸை எட்டி வச்சிங்கன்னா சின்னதாக தெரியும், பக்கத்தில் கொண்டு வர பெருசாக தெரியும். ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா வச்சிங்களேன் நேராக தெரியும், ஆனால் மாயவுமா தெரியும். மேக்கப் பாக்ஸ் எடுத்து பாருங்க. மேக்கப் பாக்ஸில் உங்களோட உருவம் தலைகீழாக தெரிஞ்சால் மேக்கப் பண்ணுவீங்களா, நேராக தெரிஞ்சால் மேக்கப் பண்ண முடியுமா? நேராக தெரியணும், நம்மளோட உருவத்தை பெருசு பண்ணி காட்டணும். அப்போ உருவம் நேராக தெரியும், நம்மளோட உருவம் ரொம்ப பெருசாக தெரியும், அதான் பெரியது, மாயபிம்பமாக இருக்கும். நம்மளோட ஃபேஸ் அது மாதிரியா இருக்கும், மேக்கப் பாக்ஸில் பார்க்குற மாதிரி இருக்காது, அது மாயபிம்பமாக இருக்கும். ஆடிக்கு பின்னாடி ஓடி போயிடும், அதனால அப்படி தெரியுது. புரியுதா? இது அந்த பாக்ஸை நோட் பண்ணிக்கணும், கேட்பாங்க. வேறு எது வேணாம், சரிங்களா? அடுத்து குழி ஆடியோட பயன்கள், வளைவு ஆடியோட பயன்கள். முதல்ல குழி ஆடி பார்ப்போம். குழி ஆடிலாம் என்ன சொன்னேன், இதோட பயன்கள் என்ன? குழி ஆடி மேக்கப் பாக்ஸு, மேக்கப் பாக்ஸை உருவம் எப்படி காட்டும்? பெருசாக காட்டும். இப்போ பெருசாக காட்டுறதை நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், பெரியதான பிம்பத்தை உருவாக்குறதுனால மேக்கப் பாக்ஸில். அப்புறம் சேவிங் முன்னோட முகசவர கண்ணாடி, குழியாடி பயன்படுத்துவோம். அடுத்து ஒளியை நீண்ட தூரத்துக்கு பரவ செய்வதால் டார்ச் விளக்குகள், தேடும் முகப்புகள்,
வாகனங்கள முகப்பு விளக்குகள்ல குழியாடிகள் பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஒளிய ஒரு நீண்ட தூரத்துக்கு அனுப்பணும். அந்த வேலைய இதுதான் பார்க்கும். சரிங்களா? அடுத்து குழியாடிகள் ஏன் அப்டின்னா, குழியாடி ஒரு புள்ளியில குவிக்கக்கூடியது. சரிங்களா? அதனால குழியாடிகள பயன்படுத்துவாங்க. பரந்த பரப்புகளிலிருந்து ஒளியினை சேகரித்து ஒரு புள்ளியில் குவிய செய்கின்றன. எனவே இவ்வகை ஆடிகள் சூரிய சமயக்கலன்ல பயன்படுது. பரவலை ஆடிகளோட பயன்களும், குழியாடிகளோட பயன்களும் சேமா இருக்குன்னு சொன்னா இங்க வருதா? புரியுதா? டார்ச் விளக்கு, தேடும் விளக்கு, வாகன முகப்பு விளக்குல குழியாடி பயன்படுத்துவாங்க. அதே மாரி சூரிய சமயக்கலன்ல குழியாடி பயன்படுத்துவாங்க. ஏன்னா சேகரிக்க பயன்படும் ஆற்றல. அடுத்து நிழலை ஏற்படுத்தாமல் உறுப்புகளை காண இப்ப கண் டாக்டர், காது டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? லைட் அடிச்சு பார்க்கும்போது உறுப்பு பெருசா காட்டணும்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? கண், காது, மூக்கு, தொண்டை பகுதியை செவுத்தி மருத்துவர்கள் அணிந்திருக்கும் தலை கண்ணாடிகள்ல குழியாடி பயன்படுத்துவாங்க. ஏன்னா உறுப்பு தெரிஞ்சு பெருசா தெரிஞ்சா தான் அவங்களால நீட்டா பார்க்க முடியும். அப்புறம் எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள்ல குழியாடிகள் பயன்படுத்துவாங்க. எதிரொலிக்கக்கூடிய தொலைநோக்கி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்பா. ஃபைனல் அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து குவியாடி. இப்ப குவியாடி எங்க பயன்படுத்துவாங்க? காருக்கு பின்னாடி. இதோட யூசஸ் என்ன? பொருள சின்னதா காட்டும். இப்ப குழியாடிகள் வாகனங்கள்ல பின்காட்சி ஆடிகளாக வாகனங்கள்ல பின்காட்சி ஆடியா பயன்படுத்துவாங்க. இவை வெளிப்புறம் வளைந்திருப்பதால் நேரான பிம்பம் அது அகன்ற பார்வை புலத்தை தரும். நேரான பிம்பம் தான் இருக்கும். அகன்ற பார்வை புலம்னா இப்ப பின்னாடி வரக்கூடிய ஒரு கார் மட்டும் தான் காட்டுமா? பின்னாடி என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே காட்டிடும்ல. ஆனா கண்ணாடி சின்ன கண்ணாடியா தானே இருக்கும். அதான் அகன்ற பார்வை புலத்தை தரக்கூடியது. மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளிகள், அங்காடிகள்ல இவ பயன்படுகின்றன. பெரும்பாலும் குறுகிய வளைவுகள், கட்டடத்தின் சுவர்கள், கூரைகள் இந்த ஆடை இப்ப ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க. ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக. ஸோ அங்க இதுதான் பயன்படுத்துவாங்க. அடுத்து சாலைகளில் மிகவும் குறுகிய நுட்பமான வளைவுகள் இந்த ஆடி பயன்படும். அடுத்து பார்ப்போம். எதிரொலிப்பு விதிகள் பார்ப்போம். இப்ப எதிரொலிப்பு விதிகள் அப்படின்னு எடுத்தோம்னா, சமதள ஆடிகள் ஏற்படுத்தும் விளைவை அனைத்து பொருளாலும் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா சமதள ஆடிகள் வந்து பளபளப்பானதா இருக்கும், மென்மையானதா இருக்கும். ஒளிரும் பரப்பின் மீது படக்கூடிய ஒளியை திருப்பி அனுப்பக்கூடியதா இருக்கும். இவ்வாறு அந்த ஒளியானது பளபளப்பான மென்மையான ஒளிரும் பரப்பில் பட்டு திரும்பவும் நிகழக்கூடிய ஒளி எதிரொலித்தல். ஒளி எதிரொலித்தல்னா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கணும்னாலே ஒளி எதிரொலிப்பு நடந்தா தான் பார்க்க முடியும். சரியா? பார்ப்போம். ஒளி எதிரொலித்தல் பொறுத்தவரை 2 கதிர்கள் ஈடுபடும்பா. இங்க நீங்க எதுவுமே பார்க்க வேணாம். இதை நான் வச்சு இந்த படத்தை வச்சே முடிச்சிடலாம். ரைட்டா? இதுதான் கண்ணாடின்னு வச்சுக்குவோம். இதுதான் கண்ணாடி. இதுதான் கண்ணாடி. ஓகேங்களா? நம்ம இங்கேருந்து ஒரு லைட் குடுக்குறோம். நேரா போய் எங்க? இங்க படுது. இப்படி வருதுல்ல இப்படி வருதுல்ல, இதுதான் படுகதிர்ன்னு சொல்லணும். ஏன்னா நேரா வந்து படப்போகுது. அதனால படுகதிர். பட்டு என்ன பண்ணும்? கண்டிப்பா எதிரொலிக்கும். அப்ப இப்படி போயிடும். பட்டு இப்படி போறப்ப என்னது? எதிரொலிப்பு கதிர். ஃபார்ம் ஆகுதா? இது 2த்துக்கும் இடையில சென்டர் ஆஃப் த ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா, இதுதான் குத்துக்கோடுன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப படுகதிருக்கும் குத்துக்கோடுக்கும் இடையில ஒரு கோணம் இருக்குமா? இது ஐன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குத்துக்கோடுக்கும் எதிரொலிப்பதுக்கும் இடையில ஒரு கோணம் இருக்குமா? இது ஆறுன்னு சொல்லுவோம். எப்பயுமே ஈக்குவலா இருக்கும். இது 30 டிகிரி இருந்துச்சுன்னா இது 30 டிகிரி தான் இருக்கும். இதான் கான்செப்ட். இதான் எதிரொலிப்பு விதி. பாருங்க. படுகதிர், எதிரொலிப்பதிர், குத்துக்கோடு ஆகியவை இடையே உள்ள தொடர்பு எதிரொலிப்பு விதியா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன 2 பாயிண்ட் பாருங்க. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் அமையும். எல்லாமே ஒரே தளத்தில் இங்க பாருங்க. இங்க மட்டும் தான் இங்க அமையுதா? ஒரே தளத்துல தான் இருக்கும். இந்த தளத்துல தானே அமையுது எல்லாமே. படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்போதும் சமமா இருக்கும். இதுதான் படுகோணம். ஐன்னு சொன்னல இது படுகோணம். ஆறுன்னு சொன்னது எதிரொலிப்பு கோணம். இது 2 சமமா இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளியே மிக சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும். எனவேதான் ஆடைகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி பூசுறாங்க. வெள்ளியை பத்தி தெரிஞ்சுங்க. வெள்ளி தான் இருக்கிறதுலே எதிரொலிப்பு பொருள். இது கேட்பாங்க. அடுத்து எதிரொலிப்போட வகைகள். எதிரொலிப்போட வகைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று ஒழுங்கான எதிரொலிப்பு, இன்னும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. இப்போ ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளவளப்பான பரப்பின் மீது பட்டு ஒரு ஒளிக்கற்றையானது விழும்போது அது எதிரொலிக்கப்படுகிறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரொலிப்புக்கு அப்புறம் இந்த ஒளிக்கதிர்கள் ஒன்று கொண்டு இணையாகவே இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா படுகதிரோட கோணமும் எதிரொலிப்பு கதிரோட கோணமும் சமமா இருக்கும்.
ஒளி எதிரொலிப்பு விதி ஃபாலோ பண்ணுவாங்க இதில். ஒளி எதிரொலிப்பு விதியானது அதான் இந்த ஒளி எதிரொலிப்பு தான் இந்த 1 2வது தான். இது இந்த இடத்துல ஃபாலோ ஆகும். அதனால ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கண்ணாடி எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணாடியில் அது நடக்கும். அதெல்லாம் ஒழுங்கான எதிரொலிப்பு இல்லை கண்ணாடி எதிரொலிப்பு. இதில் பயன்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு சமதள ஆடியில் உருவாகக்கூடிய எதிரொலிப்பு, ஒழுங்கான எதிரொலிப்பு. என்ன பளபளன்னு தானே இருக்கும் கண்ணாடி. அப்புறம் நிலையான தண்ணீர், தண்ணியில் அப்படியே தெரியும்ல ரிஃப்ளெக்ஷனு. ஸோ அதுவும் ஒழுங்கான எதிரொலிப்புன்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து அதான் ஒழுங்கான எதிரொலிப்பில் எப்பயுமே படுகோணம் எதிரொலிப்பும் சமமாக இருக்கும். படுகோணம் எதிரொலிப்பும் என்ன பண்ணும், இப்படி ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. சொரசொரப்பான ஒழுங்கற்ற பரப்பை கொண்ட பொருள்களில் அந்த அப்பரப்பின் ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு கோணத்தில் அமைஞ்சிருக்கும். அதாவது I = R இந்த இடத்துல கிடையாது. படுகோணம் எதிரொலிப்பும் சமமாக இருக்காது. ஒளி எதிரொலிப்பு விதியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, அப்படின்னா விரவலான எதிரொலிப்பு. எங்கே நடக்கும், சுவரின் மீது ஏற்படும் ஒரு எதிரொலிப்பு, இல்லைன்னா கலங்கலாம் தண்ணி, இப்படி தான் இருக்கும். இதை போய் படுகதிரும் எதிரொலிப்பு வந்து சமமாக சொல்ல முடியுமா? இப்போ நான் ஒரு கோடு மட்டும் எடுத்துக்கிறேன், வேறு கலரில் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இந்த கோடு மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த கோடை எடுத்துங்க, இங்கே போகுது. இப்போ நான் இதில் ஒரு கோடு போடுறேன், சென்டர் ஆஃப் இப்படி ஒரு கோடு போடுறேன். இது ஐன்னு எடுத்துக்குவோம், இது ஆர்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா பாருங்க. ஆர் பெருசாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல. ஸோ அந்த இடத்துல படுகோணம் எதிரொலிப்பும் வராது. சரியா? அடுத்து பன்முக எதிரொலிப்பு. இந்த பன்முக எதிரொலிப்புனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சலூன் கடைக்கு போயிருப்போம். சலூன் கடைக்கு போனீங்கன்னா கண்ணாடியாக இருக்கும், நிறைய படம் தெரியும் நம்ம, ரைட்டா இல்லையா? அதுதான் பன்முக எதிரொலிப்பு. அதாவது இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, ஒரு பொருளை வைக்கும்போது, அதாவது 2 சமதள ஆடிகள் கிடையாது, இங்கே ஒரு கண்ணாடி இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது. நீங்கள் போய் நின்னீங்கன்னா என்ன தெரிவிங்க, உங்களோட உருவம் நிறையா தெரியும். அதான் இரு சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளை வைக்கும்போது அவற்றுக்கு இடைப்பட்ட சாய்வு கோணம் அதிக எண்ணிக்கையிலான பிம்பங்களை ஏற்படுத்தும். சலூன் கடையில் பார்க்கக்கூடியது. சரியா? அதாவது என்ன கான்செப்ட்னா, ஒரு பொருளுக்கு இந்த இடத்துல பார்ப்போம், ஒரு பொருளுக்கு 3 பிம்பங்கள் தோன்றுகிறது. இதுவே பன்முக எதிரொலிப்பு. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பன்முக எதிரொலிப்பு. சலூன் கடையில் நின்னோம் அப்படின்னா நமக்கு நிறைய உருவம் தெரியும். ஸோ அதுக்கு பன்முக எதிரொலிப்பு. சரியா? அதான் சிகை அலங்கார நிலையங்களில் இதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாதிரி தோன்றக்கூடிய பிம்பங்களோட எண்ணிக்கைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் தான் சார்ந்திருக்கும். இப்போ இரு கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் 360 டிகிரி. அதோட வகுத்தல் அதாவது இந்த ஃபார்முலாப்பா 360 டிகிரி டிவைடட் பை டீட்டா -1. இப்போ எக்ஸாம்பிள் 90 டிகிரி இருக்கிறதா வச்சுக்குவோம். ஓகேங்களா? 90 டிகிரி இருக்குன்னா எப்படி இருக்கணும், இப்படி ஒரு கண்ணாடி இருக்கணும், இப்படி ஒரு கண்ணாடி இருக்கணும். இதுக்கு இடையில ஒரு பொருளை வைக்கிறோம். இப்படி இருந்தால் 90 டிகிரி தானேப்பா, எல் சேஃபில் இருந்தால் 90 டிகிரி, ரைட்டா இல்லையா? இப்போ 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பொருளை வைக்கிறோன்னா எத்தனை படம் தெரியும், தெரியாது நமக்கு. அப்போ அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ 360 டிகிரி தான் கண்ணாடி இடைப்பட்ட கோணம், டிவைடட் பை எவ்வளோ டிகிரி வச்சுருக்கோம் நம்ம இங்கே, 90 வச்சுருக்கோம். அப்போ 90 டிகிரி -1, 0க்கு 0 அடிச்சிடலாம். 1 9 9, 4 9 36, 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ இந்த பொருள் வந்து 3 பிம்பம் தெரியும். அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சதா? அதான் கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பை நீங்கள் குறைக்கும் போது தோன்றும் பிம்பங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். கண்ணாடிக்கு இடைப்பட்ட கோணம் கம்மியானுச்சுன்னா பிம்பம் அதிகரிக்கும், கோணம் அதிகரிச்சிச்சுன்னா பிம்பம் கம்மியாயிடும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 90 இருக்குது, இப்போ 360 180ன்னு போடுறேன். ஒரு 180 180, 2 180 360, 2 -1 1, ஒரே பிம்பம் தான் தெரியும். எப்போ கோணம் அதிகரிச்சிச்சுன்னா பிம்பம் எண்ணிக்கை கம்மியாயிடும், கோணம் கம்மியானுச்சுன்னா பிம்பத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கணும். கண்ணாடிகளை ஒன்றுக்கொண்டு இணையாக வைக்கும்போது முடிவிலா எண்ணிக்கையில பிம்பங்கள் தெரியும். கண்ணாடியை ஒன்றுக்கொண்டு இணையாக வைக்கும் போது, அதான் இங்கே ஒரு கண்ணாடி வச்சோம்னா, சென்டரில் ஒரு பொருள் வச்சோம்னா என்ன ஆகும், முடிவிலா எண்ணிக்கையில பிம்பங்கள் தெரியும், எவ்வளோனா எண்ண முடியாது. சரியா? அதனால இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கலட்டாஸ்கோப்பு. கலட்டாஸ்கோப்போட பயன் அப்படின்னா பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது, வேற எதுவுமே தெரிஞ்சுக்கணும்.
பன்முக எதிரொலிப்புனா இப்ப பார்த்தது தான் நம்ம பன்முக எதிரொலிப்பு. அந்த பன்முக எதிரொலிப்பின்படி செயல்படக்கூடியது கலெக்டாஸ்கோப். அடுத்து பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்போட பயன்கள் என்ன அப்படின்னா, முழு இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில செயல்படக்கூடியது தான் பெரிஸ்கோப். அதான் ஒளி எதிரொலித்தல் விதிகளின் அடிப்படையில செயல்படக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட சாய்வு கோணம் கேட்டாங்கன்னா 45 டிகிரி. சரியா? கண்ணாடி அப்படின்னா முப்பட்டகமும் பயன்படுத்துவாங்க. 45 டிகிரியா இருக்கும். இதுதான். நம்மளால பார்க்க முடியாத பொருள பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இங்கேருந்து இந்த பொருளோட ரிஃப்ளெக்ட் அடிச்சு இங்க தெரியும். அப்ப நம்ம கண்ணால பார்க்க முடியும். சரியா? டிகிரி எவ்வளோ இருக்கு? 45 டிகிரி இருக்கணும். இது என்ன தத்துவம்? ஒளி எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது தான் பெரிஸ்கோப். பெரிஸ்கோப்போட பயன்கள். போர்கள்லயும் நீர்மூழ்கி கப்பல்களை வழிநடத்துவதற்கும் பெரிஸ்கோப் பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பதுங்கு குழியிலிருந்து இறக்கினை வைப்பதற்கும், குறிப்பாப்பதற்கும், சுடுவதற்கும் ராணுவத்தில் பயன்படுத்துவாங்க. அதனால இதெல்லாம் கேட்பாங்க. தடை செய்யப்பட்ட ராணுவ பகுதிக்குள் செல்லாமலேயே பெரிஸ்கோப்பினை பயன்படுத்தி அந்த இடங்களை புகைப்படம் எடுக்க முடியும். அப்புறம் உடல் உள்ளுறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பை மருத்துவர் பயன்படுத்துவாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். உடல் உள்ளுறுப்புகளை பார்க்கறதுக்கு ஒளியிலை பெரிஸ்கோப்பை மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. இந்த 4 பயன்கள் நோட் பண்ணிங்க. 4 பயன்கள் கொடுத்துருவாங்க. 4மே இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒளி விலகல். ஒளி விலகல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ காற்றில் வைக்கப்பட்டுள்ள பளபளப்பான பரப்பின் மீது ஒளியானது படும்போது அதன் மீண்டும் காற்றிலேயே எதிரொலிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஒளி ஊடுருவும் பொருளின் மீது ஒளியானது படும்போது அது முழுவதுமாக எதிரொலிக்கப்படாமல் ஒரு பகுதி மட்டுமே எதிரொலிக்கிறது. மறுபகுதி ஒளியானது உட்கவரப்படுகிறது. பெரும்பகுதி ஒளியானது ஒளி ஊடுருவும் பொருளின் வழியே கடந்து செல்கிறது. காற்றின் வழியாக ஒளியானது 3 × 10⁻⁻⁰ என்ற வேகத்தில் பயணிக்கிறது. ஒளியோட ஸ்பீடு காற்றில் நோட் பண்ணிக்கணும். ஒளியோட ஸ்பீடு 3 × 10⁻8 மீட்டர் பை வினாடி. சரிங்களா? அடுத்து நீர் அல்லது கண்ணாடி வழியே பயணிக்காது. ஒளி வந்து என்ன பண்ணாது? நீர் வழியே கண்ணாடி வழியே பயணிக்காது. ஏனென்றால் அடர்த்தி அதிகமான நீர் மற்றும் கண்ணாடி ஆகியோருக்கு ஒதுக்கத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தின. சொல்லணும்னா எக்ஸாம்பிள், இப்ப தண்ணியில ஒரு ஒளியை அடிச்சோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த இங்கே கீழே பாருங்களேன் தெரியும். பென்சில் சாஞ்சி இருக்குல்ல, இங்கே லைட்டாக கிராக் ஆகிருக்க மாதிரி தெரியுதா? இதுதான் ஒளி விலகல். புரியுதா? பென்சில் லைட்டாக கிராக் ஆகிருக்க மாதிரி தெரியுதா? ஸோ இது ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காற்று அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர்கள் செல்லும்போது அவை நேர்கோட்டு பாதையிலிருந்து விலகி செல்கின்றன. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது வந்து கீழே வாட்டருப்பா. வாட்டரு மேலே வந்து ஏர் காற்று இருக்குது. காற்றில் ஒளி ஃபாஸ்ட்டாக போகுமா? வாட்டரில் ஃபாஸ்ட்டாக போகுமா? தண்ணியில் எப்படி ஃபாஸ்ட்டாக போகும்? காற்றில் தான் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா காற்றில் தான் ஸ்பீடு கூட 3 × 10⁻8 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் காற்றில் ஒளி லைட்டு. சரிங்களா? இப்போ நான் இதுதான் வந்து குத்துக்கோடுன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் இங்கேருந்து ஒளி அடித்தேன் அப்படின்னா இதில் பட்டு என்ன ஆகும் அப்படின்னா வேகமாக போகும். அப்போ இதோட ஸ்பீடு இவ்வளோ தான். பட்டு வேகமாக வேறு டைரக்ஷனில் போகும், வேகமாக போகும். ஆனால் இங்கே பாருங்க, காற்று அடர்வு குறைவாக இருக்கும். அப்போ காற்று அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து கண்ணாடி போன்ற அடர்வு அதிகமான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர்கள் செல்லும்போது அவை நேர்கோட்டு பாதையிலேருந்து விலகி போகும். இந்த மாதிரி விலகி போகிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளி விலகல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லும்போது கதிர் விழும் புள்ளியில் குத்துக்கோட்டை பொறுத்து விலகி செல்லும். விலகி போணுச்சுன்னா அது ஒளி விலகல். அதான் விலகல். விலகி போணுச்சுன்னா ஒளி விலகல். சிம்பிளாக சொல்கிறாங்க. இங்கே அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு ஒளியானது செல்லும்போது குத்துக்கோட்டை நோக்கி அது விலகல் அடையும். இப்போ இது குத்துக்கோடு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் இருக்குது. இது வந்து காற்று. சரியா? இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே அடித்தோன்னா இங்கேருந்து அடித்து இப்படி போகும், ஸ்லோவாகிடும். இங்கேருந்து இங்கே அடிக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக வரும், இங்கேருந்து இங்கே அடிக்கிறப்ப ஸ்லோவாகும். அப்போ குத்துக்கோட்டை நோக்கி போகுதா? குத்துக்கோட்டு பக்கத்துலேயே இருக்கா? ஆனால் இங்கே குத்துக்கோட்டை விட்டு விலகி இருக்கா? அதாங்க சொல்கிறாங்க. இப்போ அடர்வு குறை ஊடகத்துலேருந்து, அடர்வு குறை ஊடகம்னா வாட்ரு, சரி, அடர்வு குறை ஊடகன்றது காற்று. அடர்வு குறை ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்துக்கு ஒளியான செல்லும்போது செங்குத்துக்கோட்டை நோக்கி அது விலகல் அடையும். இங்கே பாருங்க, காற்றுலேருந்து தண்ணிக்குள்ளே வரப்ப செங்குத்துக்கோட்டை நோக்கி அது விலகல் அடையுது, நோக்கி வருது. அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த, இது குறை, இது மிகுந்த ஊடகத்துக்கு செல்லும்போது குத்துக்கோட்டை நோக்கி செல்லும். அதே டைம் இங்கே பாருங்க, அடர்வு மிகு ஊடகத்திலேருந்து வாட்டர், அடர்வு மிகு ஊடகத்திலேருந்து குறை ஊடகத்துக்கு போகும்போது குத்துக்கோட்டை விட்டு விலகி செல்லும். குத்துக்கோட்டை விட்டு அது விலகி செல்லும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும்.
சரியா? அடுத்து ஒளிவிலகல் எண். ஒளிவிலகல் எண் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒளியோட திசைவேகத்தை சார்ந்தது தான் ஒளிவிலகல் எண். அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. திசைவேகத்த சார்ந்தது தான் ஒளிவிலகல் எண். இப்ப ஒளியோட திசைவேகம் அதிகமா இருந்துச்சுன்னா, ஒளிவிலகல் எண் கம்மியா இருக்கும்பா. ஓகேங்களா? இதான் அந்த மியூ அப்படின்ற வார்த்தையில சொல்லுவாங்க. இது தனித்த ஒளிவிலகல் எண் அப்படின்ற பேரும் இருக்கு. மியூன்னு சொல்லுவாங்க. கிரேக்க எழுத்து. காற்றில் ஒளியின் திசைவேகம், ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம். சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தா போதும். ஒரு ஊடகத்தில் ஒளி விலகடையும் அளவானது அந்த ஊடகத்தோட ஒளிவிலகல் எண்ண சார்ந்து அமையும். ஒளிவிலகல் எண் அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த ஊடகத்துல ஒளியோட ஸ்பீடு கம்மியா இருக்கும். ஒளியோட ஸ்பீடு அதிகமா இருந்துச்சுன்னா, ஒளிவிலகல் எண் அதிகமா இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? அந்த கான்செப்ட் நோட் பண்ணா போதும். அடுத்து அப்ப ஒளிவிலகல் எண் வந்து 1 விட அதிகமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இது நோட் பண்ணிக்கணும். காற்றுக்கு 1, நீருக்கு இப்ப நல்லா பாருங்க. காற்றுல ஒளி விலகல் எண் என்ன? 1 கம்மியா இருக்கா? ஒளியோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். நீர்ல 1.33 ஒளி விலகல் எண் அதிகரிக்குதா? அப்ப காற்றுல போறத விட நீர்ல எப்படி போகும்? ஸ்லோவா போகும். அத கம்பேர் பண்ணா ஈத்தருக்கு 1.36 மண்ணெண்ணெய் 1.41 சாதாரண கண்ணாடி 1.5 குவார்ட்ஸ் 1.56 வைரம் 2.41 இதுலயே எதுல காற்றுல இதுலயே ஒளி வந்து எதுல ஃபாஸ்டா போகும்? ஒளி விலகல் எண் அதிகமா இருக்கு வைரத்துக்கு. வைரத்துல எப்படி ஃபாஸ்டா போகும்? காற்றுல தான் அதிகமா போகும். ஏன்னா காற்றுல ஒளி விலகல் கம்மியா இருக்கு. ஒளி விலகல் கம்மியா இருந்துச்சுன்னா, ஒளி ஃபாஸ்ட்டா போகும். திசைவேகம் அதிகமா இருக்கும் அதுக்கு. சரியா? அதான் ஒளி விலகலுக்கான ஸ்னெல் விதி குடுத்திருப்பாங்க. தனித்த ஒளி விலகல் எண் தகவின் மூலம் பெறப்பட்டது. ஒண்ணும் இல்ல இதுதான் அப்படியே எடுத்து குடுத்துருக்காங்க. வினா வெலாசிட்டி ஸ்பீடு தான். அங்க உள்ளத அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணானது வேறொரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து முதல் ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்துக்கும், இரண்டாவது ஊடகத்தின் ஒளியின் திசைவேகத்துக்கும் இடையே உள்ள தகவு தான் ஒளிவிலகல் எண். முடிஞ்சு போச்சு. ஒளிவிலகல் எண்ணுக்கான ஸ்னெல் விதி மட்டும் பார்த்தா போதும். ஒளிக்கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு பயணிக்கும்போது ஏற்படும் ஒளி விலகலானது இரு விதிகளுக்கு உட்படுகிறது. அந்த விதியை தான் ஸ்னெல் விதின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸ்னெல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுகதிர் விலகுகதிர் சந்திக்கும் வரையில் குத்துக்கோடு இது எல்லாமே ஒரே தளத்தில் அமையும். இது காமன் தான். அங்க என்ன பார்த்திருப்போம், படுகோணமும் விலகுகோணமும் சமம்னு பார்த்திருப்போம். இங்க என்னன்னா, படுகோணத்தோட சைன் மதிப்புக்கும், விலகுகோண சைன் மதிப்புக்கும் உள்ள தகவு ஒளிவிலகல் எண்ணை சார்ந்து அமையும். அவ்வளவுதான். இது படுகோணம். இது விலகுகோணம். இதுக்குள்ள அந்த தகவுன்றது மியூன்னு சொல்றாங்க. ஒளிவிலகல் எண்ணை சார்ந்து அமையும். எண்ணுக்கு சமமா இருக்குன்றாங்க. புரிஞ்சு போச்சா? அடுத்து நிறப்பிரிகை. நிறப்பிரிகைனா ஒரு வெள்ளை நிற ஒளிய உட்பட்டகத்தின் வழியா நம்ம செலுத்துறோம் அப்படின்னா 7 வண்ணமா பிரிகை அடையும்பா. 7 வண்ணமா பிரிஞ்சிருக்கத இன்னொரு முப்படத்தை வச்சோம் அப்படின்னா திரும்ப ஒரே ஒளியா மாறும். அதான் நிறப்பிரிகை. நிறத்தை பிரிக்கியது. அப்படி என்ன கலரை பிரிப்போம்னா வெப்கியூரை தான் பிரிப்போம். சரியா? அதான் இது தியரியா கொடுத்துருவோம். முதல் முப்பட்டகம் வெள்ளை நிற ஒளியை 7 வண்ணமா பிரிக்குது. 2வது முப்பட்டகம் 7 ஒளிய மீண்டும் வெண்மை நிற ஒளியா உருவாக்குறத சொல்றாங்க. ரைட்டா? இதுல இந்த மாதிரி போகும்போது 7 வண்ணமா பிரியுதுல அதான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் பிரியுதுன்னா அதுக்கு அலைநீளம் தான் காரணம். அலைநீளம் அதிகமா இருக்குது ஃபாஸ்டா போகும். அலைநீளம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்லோவா போகும். இந்த இடத்துல ஒதுருப்பாங்க. ஒளி விலகல் ஒளியின் அலைநீளத்துக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்றேன். ஒளி ஃபாஸ்டா போனுச்சுன்னா அதுக்கு அலைநீளம் அதிகமா இருக்கும். அலைநீளம் அதிகமா இருக்கக்கூடிய லைட் எல்லாமே ஃபாஸ்டா போகும். ஃபாஸ்டா போனுச்சுன்னா ஒளி விலகல் எண் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குன்னு படிச்சோம் இப்பதான். ஒளி விலகல் எண் அதிகமா இருந்துச்சுன்னா ஒளியோட ஃபாஸ்ட் கம்மியாயிடும். சப்போஸ் ஒளி விலகல் எண் கம்மியா இருந்துச்சுன்னா ஒளியோட ஸ்பீட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதை வச்சு இங்க சொல்லியிருப்பாங்க. அலைநீளத்துக்கு எதிர்த்தகவல் இருக்கும். அலைநீளமும் ஸ்பீடும் சேம் தான். அலைநீளம் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பீடு அதிகமா இருக்கும். அலைநீளம் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்பீடு கம்மியா இருக்கும். இங்க பாருங்க. அதிக அலைநீளத்தை கொண்டுள்ள சிவப்பு நிற ஒளிக்கதிரானது குறைந்த விலகலையும், குறைந்த அலைநீளத்தை கொண்ட ஊதா நிறம் அதிக அளவு விலகலையும் கொண்டுள்ளது. அதாவது சிவப்பு ஸ்பீடா போகும்பா, ஊதா ஸ்லோவா போகும். அதான் கான்செப்ட். சரிங்களா? அதிக அலைநீளம் எதுக்கு இருக்கு? சிவப்புக்கு இருக்கு. அப்ப சிவப்பு நிற ஒளிக்கதிர் என்ன வரும்? கொஞ்சம் தான் விலகல் அடையும். குறைந்த அலைநீளத்தை கொண்டுள்ள ஊதா நிற கதிர் அதிக அளவு விலகல் அடையும். புரியுதா? அப்ப வெள்ளொளி கதிர்கள் நிறப்பிரிகைக்கு வானவில் அப்படின்றது ஒரு தோட்டம். வானவில் ஒரு எக்ஸாம்பிள். வானவிலே 7 வண்ணம் தான்.
சரிங்களா? அந்த மாதிரி பிரிஞ்சு தான் நமக்கு வானவில் அப்படின்றது கிடைக்கும். அடுத்து பார்ப்போம். அடுத்து நினைவில் கொள்க. நினைவில் கொள்க நம்ம கொடுத்தது தான். ஒளியை எதிரக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனம் ஆடி. ஆடியில 2 வளைவாடி, கோளாடி. பரப்பளை ஆடி, நீள்வட்ட ஆடி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. வளைவாடியானது கோளத்தின் ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா அது கோள சொல்லுவாங்க. குளிந்த பரப்பில் நடந்துச்சு அப்படின்னா அது குழியாடி. குவிந்த பரப்பில் நடந்துச்சுன்னா அது குவியாடி. ஆடியோட குவிய தொலைவானது வளைவு ஆரத்தோட பாதியா இருக்கணும். வளைவு ஆரத்துல பாதி இருக்கணும் ஆடியோட குவிய தொலைவு அப்படின்றது. அடுத்து இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. மெய்பிம்பத்தை திரையில பிரிக்க முடியும், மாயபிம்பத்தை திரையில பிரிக்க முடியாது. இதை நோட் பண்ணிக்கணும், கேட்பாங்க. குழியாடிகள் மெய்பிம்பத்தை உருவாக்கும், அதே மாதிரி அவரோட திரையில பிடிக்கலாம். ஆனா குழியாடிகளை மெய்பிம்பத்தை உருவாக்கும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதை திரையில பிடிக்கலாம். அப்போ குவியாடியில் தோன்றக்கூடிய பிம்பங்களை மாயபிம்பமா இருக்கும், அதை திரையில பிடிக்க முடியாது. அதையும் தெரிஞ்சுக்கேன். குழியாடி அலங்கார ஆடிகளாக பயன்படுத்துவாங்க. வாகனங்களை பின்காட்சி ஆடிகளாக குவியாடி பயன்படுத்துவோம். ஆடிகளின் புறப்பரப்பினை பொறுத்து எதிரொலிப்பினை 2ஆக பிரிக்கலாம். அந்த ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கு இடையே உள்ள சாய்வு கோணத்தை சார்ந்தது. இந்த ஃபார்முலா 360 டிகிரி /θ -1. வளைவு மையம், ஆடி மையம் இது எல்லாமே நம்ம பார்த்தது தான் உள்ள, வேற எதுவுமே இருக்காது. நம்ம உள்ள என்ன பார்த்தோமோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. புதுசாக தான் சொல்கிறேன். வனையதை எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்புனா குவி. உட்புறமான எதிர்கொடுத்து அது குழி. வாகனங்கள் பின்காட்சி ஆடி குவி. ஒரு ஆடியின் மையத்தையும் வளைவு மையத்தையும் நிற்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு இல்லையா? அதான் சொல்லுவாங்க முதன்மை அச்சு. ஆடியோட மையம் பி, வளைவு மையம் சி. இது ரெண்டையும் இணைக்க வரக்கூடிய கற்பனை கோடு என்ன? முதன்மை அச்சு தானே. முதன்மை குவியத்துக்கும் ஆடி மையத்துக்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவா? ஆமா, குவிய தொலைவு. இப்போ குவிய தொலைவு 10 அப்படின்னா அதோட வளைவாரம் டபுளா இருக்கும். அப்படியே டி பி, இது எஃப். இப்போ இதுதான் 10 அப்படின்னா டோட்டல் எவ்வளோ? 20 இருக்கும். பொருளின் அளவுக்கும் பிம்பத்தின் அளவுக்கும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்ட தொலைவு சீல. சீலையே வச்சோம் அப்படின்னா சேமாக தானே இருக்கும். அடுத்து அலகு நிலையங்களில் பயன்படுத்தக்கூடியது குழியாடி. கோளக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் சின்னு சொல்லுவோம். குழியாடியில் தோன்றும் பிம்பத்தோட தன்மை எப்படி இருக்கும்? குவியாடியில் நேராக இருக்கும். கார் கண்ணாடி நேரான மாயபிம்பம். நேராக இருந்துச்சுனாலே மாயபிம்பம் தான் கிடைக்கும். நம்மள தெரிஞ்சுங்க. கண்மருத்துவ கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தக்கூடிய ஆடி புலியாடி. புலியாடி. இது எதிரொலிப்பு கோணத்தோட மதிப்பு அடிக்கணும் போட்டு 45னா 45 டிகிரி. எதிரொலிப்பு கோணமா தானே. படுகதிர் 45னா எதிரொலிப்பு கோணமா தானே இருக்கும் போது. இங்கே என்ன வரும்? 2 சமதள ஆடியில் பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பம் என்ன? இணையாக இருக்குன்றாங்களே, அப்போ என்ன இருக்கும்? முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் இருக்கும். சரி, அப்புறம் ஒரு பொறுத்துக்க. குவி ஆடினா பின்னோக்கு பார்வை ஆடி. பரவலை ஆடி ரேடியோ தொலைநோக்கியில் பயன்படுத்துவாங்க. அடுத்து ஸ்னெல் விதி இதுதான். நிறப்பிரிகை வானவில ஒரு எக்ஸாம்பிள். ஒளிவிலகல் எண் கலட்டாஸ்கோப்.